விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். வணக்கம். தமிழருவி தர்பாரின் விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி. ஐயா, இந்த விடை தேடும் வினாக்களுடைய கேள்விகளுக்கு செல்வதற்கு முன் என் மனதில் இருக்கின்ற ஒரு ஆதங்கம்னு கூட சொல்லலாம். அதை உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி என்ன ஆதங்கம்? பொதுவாக சமூக வலைத்தளங்களில் வருகின்ற காணொளிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, நடிகர் நடிகைகளை அவர்களுடைய அந்தரங்கத்தை ஆபாசமாக விமர்சிப்பதாகவும், தனி மனிதர்களை தாக்கி தரக்குறைவாக பேசுவதாகவும், மலினமான செய்திகளை தாங்கி வரக்கூடிய காணொளிகளுமாகத்தான் அதிகரித்து கொண்டு வருகிறது. மனித வாழ்வை மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்வியல் வளத்தை பெருக்குவதற்காகவும் அவர்களுடைய அறிவை விரிவுபடுத்துவதற்காகவும் பல கேள்விகளை நான் ஆராய்ந்து அறிந்து அதை உங்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். அதற்கு மிகச்சிறந்த முறையில் பல இலக்கியங்களை மேற்கோள்கள் காட்டி, பல தத்துவங்களை மேற்கோள்கள் காட்டி, வெகு சிறப்பான முறையில் அழகாக தெளிவான பதிலை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த சமூக வலைத்தளங்களில் நல்ல செய்திகளை தாங்கி வரக்கூடிய சேனல்களும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த மலினமான செய்திகளை தாங்கி வரக்கூடிய அந்த காணொளிகளை கண்டு ரசிப்பவர்களின் எண்ணிக்கை தான் லட்சக்கணக்கில் கூட சொல்ல முடியாது, கோடிக்கணக்கில் பெருகி கொண்டே வருகிறது. நாமும் இந்த தமிழருவி தர்பார் இந்த சேனலை ஆரம்பித்ததன் நோக்கமே மக்களிடத்தில் பல நல்ல பயனுள்ள அறிவு சார்ந்த சிந்தனைகளை தூண்டக்கூடிய செய்திகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை தொடங்கினோம். நீங்களும் ஒவ்வொரு வாரமும் சளைக்காமல் அரசியல், ஆன்மீகம், வாழ்வியல், தத்துவம், இலக்கியம் போன்ற சகல துறைகளிலும் என்னவெல்லாம் புது 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 செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த வகையில் நீங்களும் சொல்லிக்கொண்டேதான் வருகிறீர்கள். ஆனால் இந்த மாதிரி நல்ல சேனல்களை, பயனுள்ள கருத்துக்களை கொடுக்கின்ற சேனல்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. இதை பார்த்து நான் மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகிறேன். நீங்களும் இதில் பங்கு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இதில் ஒரு வருத்தம் இல்லையா? இதில் உங்களுக்கு சோர்வு வந்தால் உடனடியாக அந்த சோர்வை நீங்கள் அகற்றி விடுங்கள் வாசுகி. காரணம், இன்றைய சமூக சூழலில் மலினமான செய்திகளை அறிந்து கொள்வதில்தான் பெரும்பாலான மக்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. சொல்லப்போனால், நம் வீட்டு ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டு படுக்கை அறையை பார்க்க வேண்டும் என்பது போன்ற கீழான பண்பு நிலையில் இன்றைக்கு பல ஊடகங்கள் சென்று சேர்ந்து விட்டன. எனவே தினவுக்கு தீனி போடுகிற அதுபோன்ற ஊடகங்களில் பெரும்பாலானவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பார்ப்பது என்பது ஒன்று. அறிவுக்கு விருந்தளிக்கக்கூடிய சில ஊடகங்கள் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கின்றன. அந்த ஊடகங்களின் பக்கம் பார்வையை செலுத்தக்கூடியவர்கள் இன்னொரு நிலையில். நீங்கள் இரண்டு நிலைக்கும் இடையிலே தான் இந்த சமூகம் இருக்கிறது. எனவே பெரும்பாலான மக்கள் நாம் இவ்வளவு சிரமப்பட்டு சிந்தித்து செய்திகளை சேகரித்து மக்கள் நல்ல அறிவை பெற வேண்டும், நல்ல உணர்வுகளில் அவர்கள் உலாவர வேண்டும் என்பதற்காக முயன்று பார்த்தாலும் அதற்கு உரிய பலன் இல்லையே என்று நீங்கள் வருந்துகிறீர்கள். அப்படித்தானே? அந்த வருத்தம் நமக்கு கூட. பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதை மற்றவற்றோடு ஒப்பிடும்போது இந்த மாதிரி நல்ல செய்திகளை தாங்கி வரக்கூடிய காணொளியில் அந்த எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு 2000 பேர் 3000 பேர் பார்ப்பதே அரிதாக இருக்கிறது. ஆனால் அதில் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கட்டும். அவர் லட்சக்கணக்கிலும் பார்க்கட்டும். ஒரு குத்துப்பாட்டு வந்தாலே கோடிக்கணக்கில் பார்க்கிறார்கள். அது குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, திருக்குறள் இருக்கிறது அல்லவா, 2000 ஆண்டுகளாக அந்த திருக்குறள் இன்றும் மறையாமல் நம்மிடையே
இருக்கிறது. திருக்குறளை பதிப்பிக்கக்கூடிய பதிப்பாளர்களிடம் போய் கேளுங்கள். 1000 புத்தகங்களை அவர்கள் பதிப்பித்தால் அந்த புத்தகங்கள் விற்பனையாவதற்கு குறைந்தது 5 ஆண்டுகள் ஆகும். திருக்குறள் 1000 புத்தகங்கள் மக்களிடம் சென்று சேருவதற்கு 5 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அரசியல், சினிமா போன்றவற்றை சுமந்து கொண்டு வரக்கூடிய பல்வேறு வார இதழ்களை நீங்கள் பார்த்தால் லட்சக்கணக்கில் அவை விற்பனையாகின்றன. ஆனால் நேற்றைய வார இதழ் நேற்றோடு முடிந்து போகும். அதை மீண்டும் அடுத்த வாரம் யாரும் திரும்ப வாசிக்கப் போவது கிடையாது. திருக்குறளை நீங்கள் காலம் காலமாக தொடர்ந்து மனித சமூகம் வாசித்து கொண்டே இருக்கிறது. எண்ணிக்கையில் குறைவாக அது பதிப்பில் இருந்தாலும் அதுதான் சமூக மாற்றத்தை உருவாக்குகிறது, மனிதனுடைய சிந்தனையை செழுமைப்படுத்துகிறது, இல்லையா? எனவே திருக்குறள் மாதிரி நம்முடைய தமிழறிவு தர்பார் இயங்குகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு தெளிவுபட ஒன்று சொல்கிறேன். லின்சி என்று ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர் பெயர் லின்சி. அந்த லின்சி ஒரு மிகப்பெரிய மடத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது. அவரிடம் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய புகழையும் அவருடைய மடத்தில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய செய்தியையும் அறிந்த அரசர் தான் அந்த இடத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்பி ஒரு நாள் வந்தார். வந்தவர் லின்சியை பார்த்தார். உடன் எல்லா இடங்களிலும் நான் இதை சுற்றி பார்க்க விரும்புகிறேன், இவ்வளவு மாணவர்கள் படிக்கிறார்களே, நான் எல்லா இடங்களையும் கொஞ்சம் சுற்றி பார்க்க அனுமதிப்பீர்களா என்று கேட்கிறார். அதற்கென்ன, தாராளமாக வாருங்கள் என்று லின்சி அரசரை அழைத்து கொண்டு போகிறார். எல்லா இடங்களிலும் மாணவர்கள் குழுமி இருப்பதை பார்த்து அரசர் வியக்கிறார். வியந்த நிலையில் லின்சியை பார்த்து சொல்கிறார், ஜென், எப்படியும் உங்களுடைய மடத்தில் 10,000ற்கு மேற்பட்டவர்கள் மாணவர்களாக இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவு பேர் கற்கிறார்கள் என்று கேட்டார். உடனே லின்சி சிரித்தபடி சொன்னார், 5 பேர் கற்கிறார்கள் என்றார். என்ன சொல்கிறீர்கள்? 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்களே, நீங்கள் என்ன 5 பேர் தான் கற்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே என்று வியந்து கேட்கிற பொழுது லின்சி சொன்னார், நீங்கள் கற்பவர்கள் எத்தனை பேர் என்று தானே கேட்டீர்கள், அதைத்தான் நான் சொன்னேன், 5 பேர் கற்கிறார்கள். 10,000 பேர் மடத்தில் இருக்கலாம், ஆனால் அறிவை பெற வேண்டும் என்ற தாகமும் தவிப்புமாக வந்து படிக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை 5 பேர் தான் அவருடைய கணக்கில் வந்து சேருகிறது. எனவே நம்மிடம் நோக்கி வருபவர்கள், நம்முடைய பதிவுகளை பார்க்கக்கூடியவர்கள், அறிவு தாகத்தோடு வருபவர்கள், புதிதாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வருபவர்கள். எண்ணிக்கையில் குறைந்தாலும் கவலையே பட வேண்டாம். தினவுக்கு தீனி போட்டால் கோடிக்கணக்கில் திரண்டு வரலாம். ஆனால் அறிவுக்கு விருந்து வைத்தால் 1000 பேர் வருவதே அரிதுதான். என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் எனக்கு சோர்வே கிடையாது. என்னுடைய 55 ஆண்டு கால பொது வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் எப்பொழுதும் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் திரள் என் பின்னால் வந்தது கிடையாது. ஆனால் அது குறித்து நான் கவலைப்படாமலே ஒரு யோகியை போல் என்னுடைய செய்திகளை நான் சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டே போகிறேன். அதனால் நீங்கள் அந்த கவலையிலிருந்து விடுபட்டு வழக்கம் போல் சிறந்த கேள்விகளை என்னிடம் நீங்கள் தொடுத்து நான் வழங்கக்கூடிய நல்ல செய்திகளை நேயர்கள் கேட்டும் கண்டும் இன்புறுவதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாயா. எனக்கு ஒரு ஆதங்கம் என்ன, இன்னும் நிறைய பேர் பார்த்தா நிறைய பேருக்கு ரீச் பார்ப்பார்கள். அதாவது இது நாம் இப்பொழுது இன்று இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டும், இந்த வாரத்தில் காணக்கூடியவர்களுக்காக மட்டும் நாம் இந்த காரியத்தில் இறங்கவில்லை. நம்முடைய பதிவுகள் காலம் காலமாக இந்த ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, எனவே அது போன்று ஒரு அறிவு களஞ்சியமாக இது திகழும். இப்பொழுது கூட ஒரு நண்பர், நான் நேற்று தான் ஐயா இந்த தமிழறிவு தர்பார் குறித்து செய்தி அறிந்து அதில் சப்ஸ்கிரைப் செய்து உள்ளே சென்றேன். அதில் இதுவரை போடப்பட்டிருக்கிற வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து வியப்புக்குள்ளானேன்.
இவ்வளவு தரமாகவும் இவ்வளவு சிறப்பாகவும் செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உங்களுடைய இந்த தமிழருவி தர்பார் மேலும் மேலும் ஓங்கி வளர வேண்டும் என்று நெகிழ்ந்த நிலையில் அவர் கூறினார். எனவே அறிவார்ந்த மக்கள் அனைவரும் நம் பக்கம், கவலைப்படாது. ரொம்ப நன்றி ஐயா. சரி, நாம இப்போ கேள்விகளுக்குள் போகலாம். இப்போ ஏகாந்தம், பேரின்பம் என்று சொல்வார்கள். தனிமை என்பதே ஏகாந்தம் என்ற சொல்லின் பொருளாகத்தான் இருக்கிறது. ஏகம் என்றால் ஒன்று, அந்தம் என்றால் முடிவு, அதாவது ஒன்றில் மனம் லயிப்பது, அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். இனியது கேட்கின் தனி நெடுவேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்கிறாள் ஔவை. அதுபோன்று ஒரு நாளின் சில மணி துளிகளாவது நம்மோடு நாம் தனித்திருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள், ஞானிகள், அருளாளர்கள் போன்றவர்கள் எல்லாம். வள்ளலாரும் கூட பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்று சொல்கிறார். தனித்திருத்தல் என்பது அவ்வளவு முக்கியமானதா? நிச்சயமாக வாசுகி. தனித்திருப்பதின் மூலமாகத்தான் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். மனிதனுக்கு மிக முக்கியமானது விழிப்புணர்வு தான், அவேர்னஸ். அதனால்தான் எப்பொழுதுமே விவேகானந்தர் பேசுகிற இடத்திலெல்லாம் விழிப்புணர்வை தூண்டுகிறார் போலத்தான் அவர் பேசுவார். அவேக், அரைஸ் என்று அவர் சொல்கிறாரே, அதுதான் விழுமின் எழுமின் என்கிறார். எனவே நீங்கள் ஏதாவது ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து விழிப்போடு இருக்க வேண்டும். அந்த விழிப்பு நிலை உங்களுக்கு எப்பொழுது வரும் என்றால் நீங்கள் உள்முகமாக உங்களுக்குள்ளே சென்றால்தான் அதை நீங்கள் அடைய முடியும். அந்த உள்முகமாக நீங்கள் செல்வதற்கு தனிமை உங்களுக்கு அவசியம். தனிமை தான் உங்களை எல்லா வகையிலும் சிறந்த இடத்திற்கு கொண்டு செலுத்துகிறது. இப்பொழுது நீங்கள் பகவத்கீதையையே பார்த்தால் யோகிகள் ரகசியமாகவும் யாரும் அறியாத இடங்களாகவும் இருக்கக்கூடிய இடத்தில் தனியாக அமர்ந்து மனதை வெல்ல வேண்டும் என்கிறார் கிருஷ்ணர். மனதை எப்பொழுது வெல்ல முடியும்? நீங்கள் தனியாக இருந்தால்தான் வெல்ல முடியும். ஏன் தனியாக இருந்தால் வெல்ல முடியும்? தனியாக இருந்தால்தான் உங்களை நோக்கி உள்முகமாக நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் உள்முகமாக நான் செல்ல வேண்டும். உள்முகமாக செல்ல வேண்டும் என்றால் நான் தனியாக இருக்க வேண்டும். தனியாக இருந்தால் உள்முகமாக செல்லலாம். உள்முகமாக சென்றால் விழிப்பு நிலையை அடையலாம். விழிப்பு நிலையை அடைந்தால் சிந்தனை தெளிவாகும், ஞானம் கனியும், வாழ்வின் பேருண்மைகள் அனைத்தும் உங்களுக்கு வசப்படும், புலப்படும். அதுதான் அங்கே முக்கியம். அதனாலே தான் நீங்கள் ஏகாந்தே சுகம் ஆசியதாம் என்று சங்கரர் சொல்கிறார். ஏகாந்தே சுகம் ஆசியதாம், தனிமையில்தான் உனக்கு இனிமை கிடைக்கும். புரியுதுங்களா? ஔவையார் சொல்கிறார் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்கிறார். பாரதி தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான். அவன் அனுபவித்து உணர்ந்ததை அவன் வெளிப்படுத்துகிறான். தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்று பாரதி பாடுகிறான். நீங்கள் எப்படி தனியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வாக்கியம் கூட இருக்கிறது. மீன் தனித்து நீரில் திளைத்து நீந்துவது போல நீங்கள் தனிமையில் இன்புற்று அனுபவத்தை பெற வேண்டும். நீங்கள் மீன்களை கூட்டம் கூட்டமாக நீங்கள் பார்க்கலாம் நீர்நிலைகளுக்குள்ளே. ஆனால் கூட்டம் கூட்டமாக இருக்கிற மீன்கள் தனித்தனியாகத்தான் தன் பயணத்தை நடத்தும். நீங்கள் உற்று பார்த்தால் தான் அந்த உண்மை தெரியும். வெளியே இருந்து பார்க்கிற பொழுது மீன்கள் கூட்டம் கூட்டமாக செல்கின்றனவே, இவர் என்ன தனித்திருக்கும் மீனை போல அனுபவிக்க வேண்டும் என்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். கூட்டம் கூட்டமாக இருந்தாலும் எந்த மீனும் இன்னொரு மீனோடு கலப்பதோ இன்னொரு மீனோடு உரையாடுவதோ கிடையாது. தனித்தனியாக தன் பாதையை வகுத்து கொண்டு அது சென்று கொண்டே இருக்கும். எனவே நீரில் மீன் தனித்து திளைத்து மகிழ்வதைப் போல நீயும் தனித்து சிந்தனைக்குள் திளைத்து நீ இன்புற வேண்டும் என்பதுதான் இங்கே ஒரு மகா வாக்கியம். நீங்கள் பாருங்கள், சமயங்களை உருவாக்கியவர்களையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள்
பார்சி சமயத்தை உருவாக்கிய ஜராதுஷ்டரிலே இருந்து பிறகு நீங்கள் மகாவீரர், புத்தர், இயேசு, பிறகு நபிகளார் என்று வரிசையாக நீங்கள் பாருங்கள். எல்லா மனிதர்களும் சமய சான்றோர்களும் தனிமையில் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீங்கள் முழுமையாக படித்தால் அவர்கள் தனிமையில் இருந்ததை உங்களால் பார்க்க முடியும். புத்தரை பொறுத்தவரையில் புத்த மதத்தினுடைய அடிநாதமே தனிமைதான். ஏனென்றால் புத்தம் மிக அதிகமாக வலியுறுத்துவது தியானத்தை தான். தியானத்தை எப்பொழுது நீங்கள் மேற்கொள்ள முடியும்? தனித்திருக்கும் போதுதான் நீங்கள் தியானத்தை மேற்கொள்ள முடியும். எனவே புத்தரே 6 ஆண்டு காலம் தனித்து தவம் இருந்து தான் அந்த ஞான நிலைக்கு வந்து சேருகிறார். அவர் வாழ்க்கை முழுவதுமே அந்த தனிமையில் அடையக்கூடிய தியானத்தின் அனுபவத்தை தொடர்ந்து சீடர்களிடம் அவர் பகிர்ந்து கொண்டே இருந்தார். எனவே தனியாக இருப்பது என்பது மிக முக்கியமானது. நீங்கள் அப்படியே பார்த்தாலும் இப்பொழுது கர்த்தர் தனியாகத்தான் இருந்தார். அவரை விசாரணைக்காக அவர் மீது பொய்யான குற்றம் சுமத்தி அவரை கல்லறையில் அறைவதற்கு முடிவெடுத்து அவரை கைது செய்ய வருகிறார்களே, அப்படி வருவதற்கு முன்பு கூட சீடரிடம் அவர் சொல்கிறார், சீடர்களே என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கள் என்கிறார். தனியாக விடுங்கள் என்று தனிமையில் தொலை தூரத்தில் போய் அவர் சிந்தனையில் ஆழ்கிறார். தனித்திருத்தல் என்பது ஒவ்வொரு ஞானிக்கும் உரியதாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் நபிகளாரை பார்த்தால், நபிகளார் பெரும்பாலும் அவர் ஹீரா மலை குன்றிலே போய் உட்கார்ந்து விடுவார். அவர் இல்லறத்தில் ஈடுபட்டிருந்த அந்த நிலையில் கூட தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஹீரா மலை குன்றில் போய் அவர் உட்கார்ந்து விடுவார். அப்படி அவர் உட்கார்ந்திருந்த ஒரு தருணத்திலே தான் ஜிப்ரீல் என்கிற வானவர் அவரிடம் வந்து அந்த திருமறையை இறக்கி வைக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக. எனவே தனிமை என்பதை நீங்கள் புத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள், இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது இவர்களுக்கு நீங்கள் இன்னும் பார்த்தால் சித்தர்கள், எல்லா சித்தர்களுமே தனிமையை விரும்பியவர்கள் தான். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று 10 கட்டளைகளை வழங்கினாரே மோசஸுக்கு அந்த 10 கட்டளைகளை இறைவன் வழங்குவதற்கு முன்பு 40 ஆண்டுகள் தனிமையில் இருந்தார். மோசஸ் 40 ஆண்டு காலம் தனிமை தவம் இருந்தார். இப்படி ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்த்தால் தனிமையில் இருந்ததனாலே தான் அவர்களுக்கான அடைய முடிஞ்சது, ஞானம் கனிந்து மேன்மையுற்றார்கள். எனவே இந்த தனிமை முக்கியம். நான் சொன்னதை மீண்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தனித்திருப்பது முக்கியம். வள்ளலார் அதனால்தான் தொடக்கத்திலேயே தனித்திரு, அடுத்து விழித்திரு, அடுத்து பசித்திரு, அந்த படிநிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். முதலில் நீ தனித்திருக்க வேண்டும். ஏன் தனித்திருக்க வேண்டும்? அப்பொழுதுதான் நீ விழித்திருப்பதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். தனித்திருந்து விழித்திருந்தால்தான் உனக்கு ஆன்மநேயம் சார்ந்த பசி இருக்கும். அப்பொழுது நீ பசித்திருப்பாய். நீ பசித்திருக்க வேண்டும். மகாத்மா காந்தி ஒரு முறை சொன்னார், என்னுடைய வயிற்று பசிக்கு உலகத்தையே உணவாக்கி கொள்ள விரும்புகிறேன் என்றார். வயிற்று பசி என்பது வேறு, அன்பு பசிக்கு, என்னுடைய அன்பு பசிக்கு உலகத்தையே நான் உணவாக்கி கொள்ள விரும்புகிறேன் என்கிறார். அந்த உலகத்தையே உணவாக்கி கொள்ள விரும்புகிற அன்பு பசிதான் இங்கே உங்களுக்கானது. அதுதான் தனித்திருந்து விழித்திருந்து பிறகு பசித்திருக்கக்கூடிய நிலைக்கு வருவது. அந்த பசியை தான் வள்ளலார் குறிப்பிடுகிறார். அதாவது பிறரிடமிருந்து தனித்திருப்பது ஒன்று, தனித்த நிலையில் அறிவு தேடலை நடத்தி விழித்திருப்பது என்பது இன்னொன்று. தனித்திருந்து அறிவு தேடல் நடத்தி விழித்திருந்து விழித்த நிலையில் நீ ஆன்மநேயத்தை கொள்ளக்கூடிய பசியை அடைந்து பசித்திருப்பது என்று வள்ளலார் பேசுகிறார். நான் ஒன்று இங்கு இதன் தொடர்பாக சொல்கிறேன். நான் திரும்ப திரும்ப புத்தரிடம் நிறைய சொல்வதற்கு காரணம், அவரிடமிருந்து தான் நாம் தெரிந்து கொள்வதற்கான நிறைய செய்திகள் இருக்கின்றன. எப்பொழுதும் புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு தொடர்ந்து நல்லுரை வழங்கி கொண்டே இருப்பார். ஒரு முறை அது போன்ற கூட்டத்தில் புத்தர் வருகிறார். அவர் அமரும் போது எப்பொழுதும் இல்லாத நிலையில் கையில் ஒரு கைக்குட்டையோடு அமர்கிறார்.
எதிரே இருக்கக்கூடிய அத்தனை சீடர்களும் பார்க்கிறார்கள். எப்பொழுதும் கைவீசி தனியாக வரக்கூடிய புத்தர் இன்றைக்கு கையிலே ஒரு சிறிய கைக்குட்டையை கொண்டு வந்திருக்கிறாரே, காரணம் என்ன என்று தெரியாமல் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். புத்தர் அந்த கைக்குட்டையை விரித்து காட்டுகிறார். சீடர்களே, இப்பொழுது என் கையில் இருக்கிற கைக்குட்டையை பாருங்கள். இந்த கைக்குட்டை இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறது. எந்த தலையோ எந்த தடையோ இல்லாமல் சுதந்திரமாக இந்த கைக்குட்டை இருக்கிறது. இதை இப்பொழுது பார்த்தீர்களா என்று சொல்லிவிட்டு பிறகு அவர்கள் எதிரே அவர் முடிச்சுக்களாக போடுகிறார். முடிச்சுக்களை போட்டு பிறகு அந்த கைக்குட்டையை காட்டுகிறார். இப்பொழுது இந்த கைக்குட்டை எந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்டார். அந்த சீடர்களுக்குள்ளே சாரிபுத்தன் எழுந்து நின்றான். இப்பொழுது இந்த கைக்குட்டை தன் சுதந்திரத்தை இழந்து விட்டது என்றான். பல்வேறு தலைகள் வந்துவிட்ட நிலையில் அது சுதந்திரத்தை இழந்து விட்டது என்றான். சரியாக சொன்னாய் சாரிபுத்தா, இந்த தலைகளிலே இருந்து இந்த கைக்குட்டை விடுபட்டு பழைய சுதந்திரத்தை மீண்டும் அடைவது எப்படி என்று ஒரு கேள்வியை வைக்கிறார். கேள்விகளின் மூலம்தான் புத்தர் எப்பொழுது வேள்வியை நடத்துவார். கேள்வியை கேட்டார். உடனே சாரிபுத்தன் சொன்னான், ஒன்றுமில்லை, முடிச்சுக்களை போடுகிற பொழுதே எப்படி இந்த முடிச்சுக்களை போடுகிறோம் என்று விழிப்புணர்வோடு நாம் போட்டால் அந்த முடிச்சுக்களை மிக எளிதாக நாம் அவிழ்த்து விட முடியும். இந்த கைக்குட்டை பழைய சுதந்திரத்தை அடைந்து விடவும் முடியும் என்றான். மிகச்சரியாக சொன்னாய். விழிப்போடு எந்த செயலை நீ செய்வதாக இருந்தாலும் விழிப்போடு செய்வதுதான் முக்கியம். அறிவு நிலையில் நீ எப்பொழுதும் விழித்திருத்தல் என்பதுதான் முக்கியம் என்று புத்தர் சொல்கிறார். இதிலிருந்து இப்பொழுது கூட என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார், ஐயா, நீங்களும் வாசுகியும் இந்த நடத்துகின்ற தமிழறிவு தர்பார் விடை தேடும் வினாக்களில் சென்ற காலத்தை பற்றி நிறைய சொல்கிறீர்கள். இந்த காலத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது நீங்கள் சொன்னால் பரவாயில்லை. எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பதில் தானே. வருங்காலத்தில் நாங்கள் எப்படி இருப்பது என்பது குறித்து நீங்கள் சொன்னால் பரவாயில்லை என்றார். அவர் பிறர சிந்திக்கிறார். நீங்கள் காரில் சென்றால் வியூ மிரர் இருக்கும் இல்லையா? வியூ மிரர் எதை காட்டுகிறது? பின்னாலே வரக்கூடிய வாகனங்களை தான் காட்டுகிறது. உன்னுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் முன்னால் மட்டுமே பார்த்து கொண்டு காரை ஓட்டக்கூடாது. பின்னாலே வரக்கூடிய வாகன அணிவகுப்பையும் பார்த்தபடி விழிப்போடு தான் நீ ஓட்ட வேண்டும். எனவே கடந்த காலத்தில் இருந்து நாம் பெறக்கூடிய நல்ல அனுபவங்கள் எவை, எவற்றை பெற்றால் நாம் நிகழ்காலத்திலும் சிறப்படைய முடியும், எதிர்காலத்திலும் எப்படி சிறப்பான சூழலை எதிர்பார்க்க முடியும், எல்லாவற்றுக்குமே அடிப்படையானது நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை தான். அதனால்தான் நாம் எப்பொழுதுமே கடந்து வந்த பாதையில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவற்றின் மூலமாக நாம் அடையக்கூடிய அறிவு, அனுபவம், வாழ்க்கை என்பதை விளக்குவதற்கு தான் இந்த பகுதியையே நாம் அமைத்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நமக்கு 1000 வாழ்க்கை சிக்கல்கள் வருகின்றன. வாழ்க்கை சிக்கல்கள் வருகின்றன. ஒவ்வொரு சிக்கலும் நம்மை நோக்கி எப்படி வருகிறது என்பதை விழிப்போடு நாம் பார்த்து கொண்டே இருந்தால் அந்த சிக்கல்களிலிருந்து எளிதாக நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் கைக்குட்டையின் மூலமாக புத்தர் காட்டுகிற பாடம். எனவே தனியாக இருப்பது என்பது ஒன்று, அதிலும் விழிப்புணர்வோடு இருப்பது என்பது ஒன்று. இந்த தனித்திருப்பது என்பது தியானத்தின் மூலமாகத்தான் நடக்கும். எப்பொழுதுமே கும்பலிலேயே நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் உங்களை நீங்கள் அறியாமலேயே ஒரு நாள் இறந்து விடுவீர்கள். உங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியாமலேயே நீங்கள் மறைந்து விடுவீர்கள். எனவே உங்களை நீங்கள் அறிவதுதான் மிக முக்கியமானது. அறிவிலேயே மிகப்பெரிது உங்களை நீங்கள் அறிவதுதான். எனவே நம்மை நாம் அறிவதற்கு நாம் உள்முகமாக செல்ல வேண்டும். உள்முகமாக செல்வதற்காகத்தான் தியானம் என்ற ஒன்று இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டது. அதை மிக பெரிதாக புத்தம் போற்றியது. எனவே நாம் உள்முகமாக செல்வோம். ஒவ்வொருவரும் 1000 அவலக்கவலைகள் இருந்தாலும் 1000 பரபரப்பான சூழல்களுக்கு நடுவே நீங்கள் வாழ்ந்தாலும் அன்பு கூர்ந்து உங்களை ஒரு 20 நிமிடம் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஒரு இடத்தில் தனியாக இருங்கள், தனித்து இருங்கள், உள்ளே செல்லுங்கள். உபனிஷத்தின் மொத்த கருத்தையும் ஒரு ஆங்கில மேதை மிக அழகாக சுருக்கமாக சொல்லிவிடுகிறான். ஹாப்பினஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் விதவுட் பட் ஃப்ரம் விதின் என்கிறான். ஹாப்பினஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் விதவுட் பட் ஃப்ரம் விதின். மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உள்ளே இருந்துதான் மகிழ்ச்சி வெளியே வர வேண்டும். நீங்கள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அதை வெளிப்படுத்த முடியும். அதை விட்டு வெளியே மகிழ்ச்சியை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் மகிழ்ச்சி ஒரு நாளும் உங்களுக்கு கிடைக்காது. எனவே உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை எப்படி நீங்கள் பார்ப்பது, எப்படி அனுபவிப்பது, எப்படி அடைவது? உள்ளே சென்றால் தானே. எனவே தனித்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 20 நிமிடம் தனித்திருந்து பாருங்கள், தியானத்தில் மூழ்குங்கள், உங்களுக்குள்ளே செல்லுங்கள். சென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மண்டி கிடக்கிற இருள் விலகத் தொடங்கும். அப்படி இருள் விலக விலக அறிவு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக சுடர்பரப்பி எழும். அப்படி அந்த அறிவு சூரியன் சுடர்பரப்பி எழுகிற பொழுது உங்கள் இதய குகையில் இருக்கக்கூடியவை அனைத்தும் உங்கள் பார்வையில் படும். அப்படி பார்வையில் படுகிற போதுதான் உங்கள் வாழ்வு எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதே உங்களுக்கு புரிபடும். அதனால்தான் வள்ளலார் இவ்வளவையும் சேர்த்துத்தான் சொல்கிறார், மகனே நீ தனித்திரு, எல்லா காலமும் கும்பலிலேயே இருந்து நீ கண்மூடி விடாதே, கொஞ்சம் தனித்திரு. ஏன் நீ தனித்திருக்க வேண்டும் தெரியுமா? அப்பொழுதுதான் உனக்கு விழிப்பு நிலை வரும். தனித்திருந்தால் நீ பிறகு விழித்திருப்பாய். தனித்திருந்து விழித்திருந்து அறிவின் பேரொளியை பெற்ற பிறகு ஆன்மநேயம் என்பது எது என்பதை உணர்ந்து உலகத்தின் அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய அந்த நிலையில் நீ அன்பு பசியோடு நிற்பாய். அதற்காக தான் அவர் சொல்வது உணவு பசி அல்ல, அன்பு பசி. அந்த அன்பு பசியை தான் பசித்திரு என்கிறார். இது ஒரு நல்ல கேள்வி. இது எல்லாருக்கும் சரியாக சென்று சேர வேண்டும் என்பதற்குத்தான் நான் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்து விளக்கினேன். நீங்கள் சொன்னது போல தன்னை அறிவதை விடுத்து இந்த உலகத்தில் மற்றவற்றை அறிந்து கொள்வதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. அதைத்தான் ரமணர் வெகு அழகாக துப்பறிவில்லா இப்பிறப் என் பயன் ஒப்பிடவாயேன் அருணாச்சலா அப்படின்னு சொல்லிட்டு தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் என்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சிவவாக்கியர் சொல்வார், எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டடின், எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்து இருந்து யானும் கண்டு கொண்டேனே என்பார். இவ்வளவு அழகாக எல்லோருமே வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துனா நீங்க சொல்ற அந்த தனித்திரு. அழகு வாசகி, சிவவாக்கியாரையெல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்பதை அறிகிற பொழுது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சித்தர்களிலேயே நாம் பட்டினத்தாரை எப்படி படிக்கிறோமோ அதுபோல் சிவவாக்கியாரையும் ஆழ்ந்து படிக்க வேண்டும். சிவவாக்கியாரில் இவர்கள் எப்பொழுதுமே நாத்திகவாதிகள் என்று தங்களை பறைசாற்றக்கூடியவர்கள். அவர்கள் திரும்ப திரும்ப இந்த கடவுள் இல்லை என்பது போல இந்த சித்தருடைய பாடல்களில் அது சிவவாக்கியாரிலிருந்து ஒரு 2 சொல்லுவாங்க. அந்த 2 பாடலுக்கு மேல் அவர் சிவவாக்கியாருக்குள்ளே பெரிதாக சென்று பார்த்திருப்பார் என்று நான் நினைப்பதில்லை. அதனால் நீங்கள் சிவவாக்கியாரிலிருந்து ரமணரிலிருந்து பல்வேறு செய்திகளை சொல்வது என்பது எனக்கு வியப்பை உருவாக்குகிறது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய விடை தேடும் வினாக்கள் பகுதி இத்தோடு முடித்துக்கொள்வோம். ஆனால் இதற்கு முன்பும் நாம் நிறைய பதிவேற்றங்கள் செய்திருக்கிறோம் இந்த தமிழருவி தர்பாரில். அதையும் நேயர்கள் போய் சென்று பார்த்துவிட்டு இதையும் பார்த்தால் நிறைய சிந்தனைகளை அவர்கள் மனதில் விதைக்கும் வண்ணம் நீங்கள் வெகு அருமையாக கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். அதை அனைவற்றையும் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த அருமையான அறிவை தூண்டக்கூடிய பதில்களுக்கு மிக்க நன்றி ஐயா. இனியும் இந்த விடை தேடும் வினாக்கள் பகுதி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி வாசகி. நீங்கள் தொடர்ந்து மிகுந்த ஈடுபாட்டோடு புதிதாக சிந்தித்து நல்ல கேள்விகளோடு உட்காருங்க. பெரும்பாலானவர்கள் நம்மை பின்தொடரவில்லையே என்கிற எண்ணப்போக்கிலிருந்து நீங்கள் விடுபட்டுடுங்க. நாம் பேசுவதனைத்தும் மிகச்சிறந்த அறிவார்ந்த மக்களுக்காக என்று முதலில் மனதில் வைத்து கொள்ளுங்க.
அறிவார்ந்த மக்களுக்காக இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அறிவார்ந்த மக்கள் எண்ணிக்கையில் குறைவாக குறைவாக இருப்பார்கள். ஆனால் நாளைய உலகம் திரும்பி பார்க்கும். நான் மீண்டும் உங்களுக்கு பாரதியாரை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டோம் இல்லையா? பாஞ்சாலி சபதத்தை அவன் சொல்கிறான், என்னுடைய சிந்தனை முழுவதையும் செலுத்தி என் ஜீவனையே உருக்கி என் கற்பனை ஆற்றலின் மூலமாக நான் எழுதிய இந்த பாஞ்சாலி சபதத்தை படிப்பதற்கு 10 பேர் இல்லையே என்ற ஏக்கத்தோடு செத்து போனான். இன்றைக்கு அந்த பாஞ்சாலி சபதத்தை எப்படியெல்லாம் பேசுகிறார்கள். பாஞ்சாலி சபதத்தில் பாரதியினுடைய பாடல்களை நீங்கள் இன்று வாழ்காலத்தில் நம்முடைய பன்முக கலைஞர் சிவகுமார் பேசுவதை நீங்கள் கேட்கணும். அப்படி நேரிலேயே அந்த பாரதி பேசுவது போலவே இருக்கும். அந்த உணர்ச்சி ததும்ப அவர் அந்த பேசும்போது அந்த குரலில் இருக்கிற கம்பீரம், அந்த முகத்தில் வருகிற மெய்ப்பாடுகள் அப்படியே உங்களை வியக்க வைக்கும். அப்போது ஒரு கலைஞராக இருக்கக்கூடிய சிவகுமாரிடம் போய் சென்று சேர்ந்து ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறான் பாஞ்சாலி சபதத்தின் மூலம் பாரதி என்கிற போது, நீங்களும் நானும் இன்றைக்கு உருவாக்கக்கூடியது நாளைய சிவகுமார்களுக்காக. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க. ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி.